வீடியோவில் நம்ம இந்த வைடுவி ஸ்லீப் சொல்ல போகிறோன்னு சொல்லலை. ஸோ சாரி. அதுக்கப்புறமா லாஸ்ட் வீடியோவில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருந்தேன். மீன்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது வாட்ஸ்அப் சேனல், ஆனால் நீங்கள் யாருமே ஃபாலோ பண்ணல. ஸோ மேபி டிஸ்கிரிப்ஷன் யாரும் செக் பண்ணிட மாட்டீங்க. அதனால் இந்த தடவை நான் கமெண்ட்ஸில் பின் பண்ணியிருக்கேன். எல்லாருமே கமெண்ட்ஸை பார்த்து நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், இதே சப்போர்ட்டிங் கொடுங்க. அதிலலாம் என்ன செய்வோம்னு சொல்லிட்டு ப்ளூப்பர்ஸ் மாதிரி அதெல்லாம் அந்த வைடு விகெட் ஆங்கிள் வீடியோவில் இருக்குது. ஸோ அதை பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம தூங்குறதுக்கான மெயினான காரணமே நம்ம பாடிக்கு ரெஸ்ட்டு தேவை தான். நம்ம மேக்ஸிமம் 8 hours தூங்கணும். இல்லைன்னா நம்ம பாடி வந்து ரொம்ப டயர்டாக டிஸியாக ஃபீல் பண்ணுவோம். டிஸினா எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி, நல்லா தூங்காமல் இருக்கிறதுனால கண்ணு நல்லா பிளாக் ஆகிடும். அதுவும் இல்லாமல் ஆக்டிவாக இல்லாமல் விளையாட போகும்போது அப்படியே விழுந்துடுறது, மயங்கிடுறது, வெயில் அடிக்கிறதால நம்ம எனர்ஜி ட்ரெயின் ஆகிடுறது, அந்த மாதிரிலாம் ஆகிடும். ஸோ இப்போ அதெல்லாம் விட்டுட்டு தூங்குறதுல எத்தனை டைப்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து ஸ்லோ வேவ் ஸ்லீப்பிங். அதாவது நீங்கள் தூங்கும் போது உங்களுக்கு எந்த ட்ரீமும் வராமல் நிம்மதியாக பிளாக் அவுட் ஆன மாதிரி அப்படியே நீங்கள் ஸ்லோவாக தூங்கி அப்படியே நீங்கள் கரெக்டாக கண்ணு திறக்கும் போது காலையில் மார்னிங் ஆகிடும். இப்போ ஸோ செகண்ட் டைப் என்னென்னா, ஸோ இருங்க அந்த 2 டைப்ஸில் இன்னொன்று ஒரு சேஞ்ச் இருக்குது. ஏன்னா அதில் 4 டைப்ஸ் இருக்குது. நான் இப்போ சொல்ல போகிற 2 டைப்ஸ் வந்து அதுலேயே கிரேட்டஸ்ட். அந்த ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் வந்து மீன்ஸ் அது ரொம்ப ஸ்லோவாக தூங்குறது, அதாவது தூங்கிட்டு அப்படியே திடீர்னு எந்திக்கிறது, அதெல்லாம் அந்த மார்னிங் ஸ்லீப்புக்கு. ஓகே, ஸோ நைட் ஸ்லீப்புக்கே பார்க்கலாம். ஸோ அந்த ஸ்லோ வேவ் ஸ்லீப்பில் அந்த மாதிரி நம்ம தூங்குவோம். ஸோ லாஸ்டானது ரெம், அதாவது ரேப்பிட் ஐ மூமெண்ட். ரேப்பிட் ஐ மூமெண்ட்னா இப்போ தூங்கும் போது உங்கள் கண் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும், அதுவும் செம்ம ஃபாஸ்ட்டாக. அது ஏன்னா நம்ம ட்ரீம் பண்ணிகிட்டு இருக்கும்போது, ஏன்னா நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருக்கப்ப அவங்க ஒரு கனவு காணும் போது அப்படியே கண் எப்படி ஆடிட்டு இருக்கோம், நீங்கள் பார்த்துருப்பீங்கள்ல. அதுக்கான காரணம் என்னென்னா அவங்க வந்து ட்ரீம் பண்ணாங்க. மோஸ்ட்டாக படத்துல எல்லாம் அவங்க ஆக்டிங்காக இப்படி பார்ப்பாங்க. ஸோ நிஜத்துலேயும் அந்த மாதிரி தான். ஸோ அந்த ட்ரீம்லாம் பண்ணும்போது தான் அந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஆகும். மீன்ஸ் செம்ம ஃபாஸ்ட்டாக ஆகிட்டே இருக்கும். ஐபாஸ் வந்து பிக்சர் போட்டிருக்கேன். சின்ன பசங்க பார்க்குறீங்கன்னா பயந்துடாதீங்க, ஏன்னா கண் பார்க்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தெரியும், ஏன்னா அந்த ஃபோட்டோ அப்படி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம தூங்கும் போது நம்ம பிரெயின் என்ன செய்யும், நம்ம பிரெயின் வந்து பிஸியாகுது. பிஸின்னா இப்போ டயர்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி. ஸோ அது பிஸியாக ஏன் இருக்கும்னா, அது வந்து நம்ம பாடியோட 2 ப்ராசஸை அந்த நேரத்தில் தான் ரொம்ப வேலை பண்ணுவோம். அதாவது ரெஸ்பிரேஷன், நம்ம தூங்கும் போது தான் நிறைய ஏரை ரொம்ப இன்ஹேல் பண்ணுவோம். மீன்ஸ் யானிங் பண்ணுற மாதிரியும் அந்த மாதிரியும். லைக் யானிங்னா மவுத்தால், இல்லைன்னா சாதாரண ப்ரீத்திங்லேயே பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா சர்க்குலேஷன். நம்ம ஹார்ட் அந்த டைமில் தான் நல்லா ஸ்லோவாக பம்ப் ஆகி நம்ம உடம்பு ஃபுல்லாக சர்க்குலேட் பண்ணோம். அதே மாதிரி நம்ம பிரெயினும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு சொல்லி நம்ம பிரெயினுக்கும் பிளட் ட்ரான்ஸ்மிட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, நம்ம தூங்கும் போது எப்படி எந்திக்கிறோம், அப்புறம் நைட்லேயே நமக்கு தூக்கம் வருது, ஏன் நம்ம காலையில் தூங்கிட்டு நைட் எந்திக்கக்கூடாது. மீன்ஸ் நிறைய பேர் காலையிலேயே தூங்குவாங்க, நைட்லேயே எந்திப்பாங்க. அதுக்கான மார்னிங் ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி தான். பட் நம்ம மார்னிங்கில் எப்படி கரெக்டாக எந்திக்கிறோம், யாருக்காவது தெரியும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் கரெக்டாக இந்த டைம்லாம் சொன்னீங்கன்னா ஓகே. வீடியோ எடுத்துட்டு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஆன்சர் பண்ணாதீங்க, கரெக்டான ஆன்சரை சொல்லுங்கள். ஸோ இப்போவே பண்ணிடுங்க, பாஸ் பண்ணிக்கோங்க, இப்போ ஆன்சரை டைப் பண்ணுங்கள் தெரியும்னா. ஸோ அதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம தூங்கி எந்திக்கும் போது சன்லைட் நம்ம மேலே படும். அந்த நேரத்தில் மீன்ஸ் நம்ம 8 hours முடிச்சிட்டோம்னா அப்போ தான் மெயினாக நம்ம பிரெயின் வந்து சன்லைட்டை சென்ஸ் பண்ணும். அந்த மாதிரி சென்ஸ் பண்ணும்போது நம்ம பிரெயின் வந்து நம்ம பாடிக்கு கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நம்ம பாடிக்கு ஃபுல்லாக ட்ரான்ஸ்மிட் பண்ணும். அதனாலே நம்ம தூங்கி திடீர்னு எழுந்திரிச்சிருவோம். மீன்ஸு ஒரு வேளை அம்மா அப்பா பேசாமலே இருந்தாங்கன்னா, அம்மா அப்பா வந்து 12 o'clock இல்லை 11 o'clock சம்மர் வெக்கேஷன் டைமில் ரெஸ்ட்டுக்கு அந்த டைமில் எழுந்திக்கிறாங்கன்னா, அதுவும் மீறி நம்ம 9 o'clock 7 o'clock அந்த மாதிரி எழுந்திரிச்சிருவோம். அதுக்கான காரணம் இந்த கார்டிசால்ங்கிற ஹார்மோன் தான். அதுதான் நம்மளை
கரெக்டாக சன்லைட்டை சென்ஸ் பண்ணி நம்ம 8 hours முடிச்சிட்டோன்னா எண்டிங் வச்சிடும். பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் அது கண்டுக்காமல் திரும்பியும் தூங்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம ஏன் தூங்குகிறோம், ஓகே தூங்குறோன்னா அங்கே தூங்குறோம் இல்லை, நம்ம எப்படி தூங்குறோம். ஸோ அது எப்படி தூங்குறோன்னா நம்ம தூங்கும் போது சேம் சன்லைட் படுறமே மூன் லைட்னால் நம்ம பாடிக்கு தானாக படாது. மூன் வந்துருச்சுன்னு நம்ம பாடி ஆல்ரெடி சென்ஸ் பண்ணிடும். அதனால கரெக்டாக நம்ம பாடி எல்லோ நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரத்தில் ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கரெக்டாக தூங்கும் போது நம்ம பாடி மெலட்டோனின் அப்படிங்கிற ஹார்மோனை நம்ம பாடிக்கு டிரான்ஸ்மிட் பண்ணும். அந்த மாதிரி பண்ணுறதால நம்ம பாடி கொஞ்சம் கொஞ்சமாக டயர்டாகி நம்ம தூக்கம் வர வச்சு அந்த டைமில் நம்ம கண் வந்து அப்படியே ஒரு மாதிரி பண்ணிவிட்டு திடீர்னு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கணக்கு பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் கண்ணை மூடி தான் ஆகணும் மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணோன்னா கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரும். அந்த மாதிரி நீங்கள் தூங்கி எழுந்திப்பீங்க. நம்ம தூங்குறதுக்கான மெயினான காரணமே நம்மளோட நெக்ஸ்ட் 12 hours நல்லா நிம்மதியாக ஒர்க் பண்ணணும் தான். எப்படி நான் தூங்கி எழுந்திக்கிறது, குளிக்கிறது, ஸ்கூல் போகிறது, ஸ்கூல் போயிட்டு வந்து நம்ம ஹோம்ஒர்க்கு முடிகிறது, விளையாடுறது, தூங்குறது, அதுதான் நம்ம டெய்லி ரொட்டீன். அதுதான் அந்த ரொட்டீன் படி தான் நம்ம பாடி ஃபாலோ பண்ணோம். ஸ்கூல் போகிறவங்கனால நான் வந்து 6 o'clock தான் எழுந்திப்பேன். ஸோ அதனால அம்மா வந்து தான் என்னை எழுப்பி விடுவாங்க. ஓகே, யாரெல்லாம் உங்கள் அம்மா அப்பா எழுப்பி விட்டு எழுந்திப்பீங்களோ அவங்க அது கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி தான் நான் யஷ்வந்த்க்கு எல்லாரோட சவுண்டே கேட்காது, அம்மா கத்துறது தான். நான் இந்த குட் நைட் இல்லை என்ன டியர் அந்த படம் பார்த்தீங்கன்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதில் எப்படி அந்த அங்கிள் வந்து ரொம்ப சின்ன சத்தம் கேட்டால் கூட எழுந்திரிச்சிருவாங்கல்ல, அந்த மாதிரி நான் இல்லை. சத்தமே வந்தால் கூட நான் தூங்கிட்டே தான் இருப்பேன். அது மாதிரி தான் நான். ஸோ இப்போ நம்ம வீடியோவை எண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஸோ வாட் இஸ் த கொஷின், என்ன 2 ஹார்மோன் வந்து நம்ம பாடி தூங்க வைக்கிறதுக்கும் நம்மளை எண்ணிக்க வைக்கிறதுக்கும் அது நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ட்ரிவியா டைம். டாக்டர் பைனாக் சொல்கிற மாதிரி என்னதுன்னா நம்ம ஜிராஃபி அண்ட் பேட்மேன் அண்ட் ஜிராஃபி இவங்க தான் எவ்வளோ நேரம் தூங்குவாங்க. ஜிராஃபி ஹைட்டாக இருக்கிறதால நிறைய பேர் நினைப்பீங்க நின்றுட்டே தூங்குவோன்னு. சம்டைம்ஸ் அது நின்றுட்டு தூங்காது, அப்படியே இப்படி இந்த என்ன சொல்லுவாங்க, சில மிருகம்லாம் ஒரு போஸ்டரில் உட்காருவாங்கள்ல, அந்த போஸ்டரில் வெறும் 1.9 hours தான் அவங்களுக்கு தூக்கம். அதுக்கு மேலே அவங்களுக்கு தூக்கமே வராது. அதுதான் ஜிராஃபியோட ஸ்ட்ராட்டஜி மீன்ஸ். ஏன்னா நைட்டில் தூங்கிட்டானா அவங்க நம்ம ப்ரெடிட்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணிடுவோன்னு அவங்களுக்கு பயம். அதனால ஜிராஃபி எப்பவுமே மெயினாக கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு வேளை தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது ப்ரெடிட்டர் வந்துருச்சுன்னா ஒன்று சிக்னல் கொடுத்து தப்பிக்க வச்சிடும். வெறும் 1.9 hours தான் அவங்க தூங்குவாங்க. ஸோ பேட் எப்படி தெரியுமா, நிறைய பேருக்கு பேட் பற்றி தெரியும். அவங்க நைட்டில் தான் எழுந்திப்பாங்கன்னு. நைட்டில் எழுந்திரிச்சானா எப்போ போவாங்க நீங்கள் நினைப்பீங்க 6 மணி சன் வந்த உடனே போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லை, சன் வரலன்னா கூட அவங்க போயிடுவாங்க. மூணு காணாம போயிடுச்சுன்னா இருட்டு போயிடுச்சுன்னா அவ்வளோதான். ஸோ எப்படின்னா அவங்க பேட்லாம் வந்து 19.9 hours மட்டும்தான். வெறும் 19.9 hours மீன்ஸ் 1.5 hour அளவுதான். சார் 1.5 hour இல்லை, 19.5 hour அளவுதான் தூங்குவாங்க. மீன்ஸ் அளவுனா ரொம்ப தூங்குவாங்க. நம்மளை விட எல்லா அனிமல்ஸ் விட அவங்க தான் ரொம்ப அதிகமாக தூங்குவாங்க. ஏன்னா நைட்டில் ஏன் அவங்க எந்திப்பாங்க தெரியுமா, அவங்க வெறும் 4 மணி நேரம் தான் முழிச்சிருப்பாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா கரெக்டாக அந்த என்ன சொல்கிறது நைட் டைமில் தான் எப்போல்லாம் இந்த சின்ன சின்ன அனிமல் லைக் ரேட் மவுஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது பேட் அவங்களும் தூங்கிட்டு போயிடுவோம். ஏன்னா அந்த டைமில் தானே எந்த ப்ரேயும் கண்டுக்காது, தூங்கிட்டு இருக்கிறதால அவங்க உங்களுக்கு தெரியாததால பேட் இப்படி வந்து புண்ணோட ஈகிள் மாதிரி பிடிச்சிட்டு போயிட்டு சாப்பிட்டுட்டு அவ்வளோதான் தூங்கிடுவோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நம்ம எவ்வளோ நேரம் தூங்குவோம். சப்போஸ் ஒரு வயசு பாப்பாலேருந்து 75 years தாத்தா வரைக்கும் நம்ம எவ்வளோ நேரம் தூங்குறோம். நம்ம தூங்குற எல்லா ஹவர்ஸையும் சேர்த்தா நம்ம எத்தனை வருஷம் எவ்வளோ நாள்னு தெரிஞ்சுக்கலாமா. அது எவ்வளோனா 25 years நம்ம தூங்குவோம். மீன்ஸ் 75 years வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம 25 years வரைக்கும் தூங்கிடுவோம். எனக்கு நான் எவ்வளோ தூங்கிடுவேன்னு எனக்கு தெரியாது, அது நான் 75 years பண்ண தான் தெரியும். ஸோ அளவு 25 years தூங்குவோம். ப்ளஸ் டேஸில் பார்த்தா எவ்வளோ தெரியுமா, எப்படியும் நீங்கள் நினைப்பீங்க டேஸ் இவ்வளோ தானா, இவ்வளோ கம்மியா, இல்லை இதை விட அதிகமாக போயிருக்கணுமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அந்த மாதிரிலாம் இல்லை, இவ்வளோ தான். எவ்வளோனா 9100
25 days அலோ தான் நம்ம தூங்குவோம், இந்த டேஸ் தான். ஸோ ஓகே, நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், கமெண்ட்டில் இருக்குது, மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னா வை டு வி ட்ரீம், நம்ம கனவு உலகத்தில் போய் என்ன நடக்குதுன்னு செக் பண்ணலாமா? பாய், டாடா, see you, bye bye.